ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். சார் ஜனநாயகம் படம் இப்போ பயங்கரமா பேசிக்கிறாங்க. எப்படி இருப்பாங்க சார் ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் வரல. அது வேறு இல்லாமல் அது ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60% அந்த படத்தில் தான் காட்சி அமைப்புகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாலகிருஷ்ணன் நடித்த ஒரு திரைப்படம் அது தெலுங்கில். பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தோட ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த படத்தோடைய அந்த சில ப்ரொமோக்கள் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்தோடைய காப்பியாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் உறுதிப்படுத்தியிருக்கு. நிச்சயமாக ஜனநாயகன் திரைப்படம் படமாக எப்படி எதிர்பார்க்கறதை விட வசூல் ரீதியாக நல்லா இருக்குன்றது மட்டும்தான் என்னுடைய கணிப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஜனவரி 9 அன்று வெளியாகுது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாகிறதுனால அந்த 5-6 நாட்கள், முதல் 5-6 நாட்கள் வசூலில் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 15ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் நடித்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் இது வரைக்கும் எங்கேயும் ரிவீல் ஆகாத ஒரு விஷயம். சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் ஜனவரி 23 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் கூட ஜனவரி மாதமே வெளியிடறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு செய்தி, நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்ச ஒரு செய்தி தான் அது. ஸோ ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியாகிறதுனால இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே ஆரோக்கியமாக ஒரு போட்டி இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்லலாம். உண்மை ஜனநாயகன் திரைப்படம் வசூல் ரீதியாக எந்த விதம் பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் இப்போதைய நிலவரம். ஜனநாயகம் பிசினஸ் லெவல்ல பெரிய லெவல்ல வரணும்ன்றாங்க. அது உண்மையா சார்? அதாவது சார், இன்னும் அந்த படத்துக்கு உண்டான எந்த முன்னேற்பாடும் நடக்கலை. இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிடி மட்டும்தான் அந்த படத்துக்கு விற்றுருக்காங்க. இன்னும் சேட்டலைட் ரைட்ஸு, இன்னும் மதர் ஸ்டேட் ரைட்ஸு, ஓவர்சீஸ் ரைட்ஸு, இது எல்லாமே இன்னும் முடிவாகாமல் இருக்குது. இழுபறியில் இருக்குது. நிறைய இடங்களில் இழுபறி இருக்குது. சொல்கிற வேலைக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா பல திரைப்படங்கள் அவர் எதிர்பார்த்த வெற்றியை தரலை அப்படின்றது தான் உண்மை. பல வெளிநாடுகள்லையும் சரி, பல வெளி மாநிலங்களையும் சரி, சரியாக போகலை. அவருடைய படங்கள் இந்த வாரிசு டைம்லேருந்து அவருக்கு பெருசாக போகலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி. ஏன்னா லியோவே நிறைய பேருக்கு நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் நஷ்டம், அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தரலை அப்படின்றது தான் செய்தி. ஸோ அதனால் எதிர்பார்த்த விலை கிடைக்கல. ஆனால் இவங்க அதுக்குள்ளேயே உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு யார், இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு படத்தில் பிரசன்னா சொல்லுவார், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி, நான் பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன், பாக்கெட்டில் காசு வச்சுருக்குன்னு தெரியுதில்ல, ஜாகிரதை கெடுத்து அப்படின்னுவார். அதனால தான் நான் மேல் பாக்கெட்டில் எடுத்து கீழ் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படின்னுவாங்க, தண்ணி அடிக்கும்போது சொல்லுவார். அந்த மாதிரி கதை தான் இவங்க கதை. என்னென்னா, இவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, இவங்களே ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இவங்களே ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க ரெடியாக இருந்தார்? எங்கள் அஃபிஷியலாக அறிக்கையோட சொல்லுங்கள். இந்த படத்தை தமிழ்நாட்டில் நான் எந்த திரைப்படங்களும் வாங்காத விலைக்கு நான் வாங்கிவில்லைன்னு எங்கன்னா அஃபிஷியலாக ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? யார் ஓய்ப்படியே சொல்லுங்கள். அவங்க சொன்னதானே சார் உண்மை. ரோட்டில் போகிறவன் வரவன், யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்களாம் சொல்கிறது உண்மையாயிடுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று தயாரிப்பாளர் சொல்லட்டும், அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொல்லட்டும், தமிழ்நாட்டில் இதுவரை எந்த படமும் வாங்காத விலைக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா உட்காந்து ட்விட்டரில் உட்காந்து கத்திக்கிட்டு ஃபேன்ஸ் ரீட்வீட் பண்ணுவானுங்க, லைக் பண்ணுவான்றதுக்காக உட்காந்து உங்கள் இஷ்டத்துக்கு போட முடியுமா? தயாரிப்பாளர் சொல்லட்டும், இல்லை வாங்கின விநியோகத்தை சொல்லட்டும், ஆமாங்க நான் இந்த படத்தை 150 கோடிக்கு தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். இல்லை 100 கோடிக்கு தமிழ்நாடு ரைட்ஸை வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். எந்த விதமான எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லாமல் எப்படி இவங்களாம் ஒரு கட்டுக்கதை அடிச்சுட்டு இருக்காங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே அவனுக்கும் எதுவும் தெரியாதுக்காக இந்த இது சொல்லுவார்ல, அந்த என்னது, இந்த நம்ம வின்னர் படத்தில் வடிவேல நேரம், ஏப்பா மெட்ராஸுன்னு நம்ம 2 பேரும் தவிர வேறு யாரும் இறங்கலையே அப்படின்னு. இது மெட்ராஸ்னு யார் சொன்னாங்க? இது பாம்பே அப்படின்னு பிரசாந்த். அந்த மாதிரி, ஏப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்றக்காக நீ இஷ்டத்துக்கு பேசாதப்பா அப்படின்னு வரல. அந்த மாதிரி கதையாக தான் இவனு சொல்கிற கதை. இங்கே அவனும் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறது இல்லை, பிஸ்னஸை பற்றி அவனை யோசிக்க போகிறது இல்லை. அவனுக்கு பிடிச்ச ரசிகர் தலையை தூக்கி வச்சு கொண்டாட போகிறானுங்க. அதுக்காக இவனுக்கு இஷ்டத்துக்கு அடிக்க வேண்டியது உட்காந்துக்கிட்டு. சார், ஒரு பிஸ்னஸ் படம் நடக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்லணும். சரி, நீ என்ன இப்போ விஜயோட பிஆர்ஓவா? நீங்கள் சொல்கிறவங்களா? நான் கேட்குறேன். இல்லை விஜயோட பர்சனல் செக்ரட்டரியா? இல்லை லெட்டர் வாங்கியிருக்கேன், விஜய் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நான் தான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி என்ன அஃபிஷியல் லெட்டர் வாங்கி வச்சுருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. இவனுக்கு இஷ்டத்துக்கு அடிக்க வேண்டியது உட்காந்து அடிச்சுக்கிட்டு இவர் தான் பெரிய ஆள், அவர் தான் இதே ஆரோக்கியமான போட்டின்றது என்னென்னா சார், படங்கள் ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் சார், தப்பு கிடையாது. பாருங்கள், அவர் எவ்வளோ சூப்பராக படம் கொடுத்துருக்காரு. அதோட பாருங்கள் விஜய் சூப்பராக படம் கொடுத்துருக்காரு. அதோட பாருங்கள் அஜித் சூப்பராக படம் கொடுத்துருக்காரு சொன்னீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு போட்டி. அதை விட்டுட்டு இவங்க பாருங்கள் சார், வசூல் பார்த்தியா, இப்போ ஜெயிலர் முதல் 4 நாளில் 404 கோடியா, நாங்கள் பாரு முதல் 4 நாள் 500 கோடி அடிக்கிறேன்னு பாருங்கள். இவங்க இப்போயே ரெடி பண்ணி வச்சுப்பானுங்க, போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுப்பானுங்க. இங்கே 100 ரூபா கொடுத்தா 1008 பேர் இருக்கான் அடிச்சு போஸ்ட் அடிச்சு கொடுக்குறதுக்கு. சரிங்களா? இவங்க போஸ்ட் டிசைன் பண்ணுறதுலாம் ஒரு வேலையே கிடையாது. இதெல்லாம் ஐடி ரேட்டுக்கும் போகாது. போய் கேட்டலாம், சார் நாங்கள் விளம்பரத்துக்காக பண்ணணுன்றவாங்க. ஒரே தான் சொல்லுவாங்க, நாங்கள் விளம்பரத்துக்காக பண்ணோம், நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு படத்துக்கு இப்படி தான் நடந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? முதல் 4 நாட்களில் 100 கோடி வசூல் எடுத்த படம் சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சாங்க. நேராக ரைடு போனாங்க. எங்கே சார் 4 நாள் 100 கோடி எடுத்தீங்களே, கலெக்ஷன் காட்ட சொன்னாங்க. சார் நாங்கள் ஒரு விளம்பரத்துக்காக பண்ணோம். இவர் படத்தை தான் சொன்னாங்க, வேறு யார் படத்துக்குமே இல்லை, இவர் படத்தை தான் சொன்னாங்க. நாங்கள் ஒரு விளம்பரத்துக்காக அடித்தோம், நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. பைரவான்னு ஏதோ ஒரு படம், பைரவாவோ பிக்கில் ஏதோ ஒரு படத்துக்கு இந்த மாதிரி நடந்தது.
ரைடு போகும்போது நாங்கள் ஒரு விளம்பரத்துக்காக பண்ணோம் சார், அதை பார்த்து ஒரு 10 பேர் வருவான் சார் அப்படின்னாங்க உட்காந்து. இதை பார்த்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி கெட்டு போச்சு. எல்லாம் போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க இப்போ உட்காந்துக்கிட்டு. ஏன் கலெக்ஷனாக உங்களுக்கு இது பண்ணோம், நீ நல்ல படங்கள் கொடுத்தா தானாக ஓட போகுதுங்க. இப்போ ஒரு படம் கூட பார்த்த போர் தொழில் ஒரு படம், அந்த படத்துக்கு எவனும் போஸ்டர்லாம் அடிக்கலையே, படம் நல்லா ஓடிச்சு அந்த படம். இந்த வருஷமே பார்த்தீங்க மதகஜ ராஜா, ஒரு குட் பேட் அக்லி, ஒரு மாமன், ஒரு தலைவன் தலைவி, எவ்வளோ படங்கள் இருந்துச்சு சார் இந்த வருஷம். எவனும் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணலையே உட்காந்து. சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணலாம், ஓடாத படத்தை எனக்கு போஸ்ட் அடிப்பானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஓடாத படத்தை உட்காந்து கூவுன்னு கூவானுங்க. எல்லா சேனலையும் உட்காந்து பேட்டி கொடுப்பாங்க. இந்த படத்தில் நாங்கள் செதுக்கி இருக்கோம், மலையை புரட்டி இருக்கோம், தலைகீழ் திருப்பி இருக்கோம், ஆற்றை கடந்திருக்கோம், கடல் மேலே நடந்திருக்கோன்னு உட்காந்து நீங்கள் வேணா பாருங்கள். படத்தில் உட்காந்து ஒரு மண்ணு இருக்காது படத்தில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் முதல் நாள் போஸ்ட் பண்ணி 130 கோடி 140 கோடி போஸ்ட் மட்டும் வச்சு வெளியிடுவானுங்க உட்காந்துக்கிட்டு. இவங்க இப்போ நல்லா ஓடுற படத்துக்கு எவனா அடிச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லா ஓடிட்டு இருக்க படம், நல்லா இருக்கிற படத்துக்கு இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. நல்லா இல்லாத படத்தை நம்ம உட்காந்து கூவுன்னு கூவானுங்க. அதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. படத்தில் சரக்கு இருந்தால் தானாக ஓடும், நீ எதிர்பார்க்காத விட பெருசாகவே ஓடும். உண்மையை சொல்ல போனால் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருந்தால் படம் வந்து எடுத்து தானாக ரிலீஸ் பண்ணி ஓட விடுவாங்க. நம்பிக்கை இல்லைன்னு வச்சிங்களேன், இருக்கிற மொத்த மீடியாவில் உட்காந்து பேட்டி கொடுப்பாங்க. இது ஒன்றும் நடக்குது இல்லைன்னு பாருங்கள். அவங்க உட்காந்து எல்லா மீடியாவில் பேட்டி கொடுத்தாங்கன்னா அந்த படம் உருப்படாதுன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஜனநாயகன் படம் வரதுக்கு முன்னாடி இந்த டைரக்டரு, இந்த படத்தில் நடித்த ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் எல்லாம் உட்காந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா அந்த படத்தில் சரக்கே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நடக்குது இல்லைன்னு பாருங்கள். அவங்க அமைதியாக கடந்து போயிட்டாங்கன்னா ஓகே, படத்தில் விஷயம் இருக்கலாம் தான் கம்முன்னு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது எது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். எங்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த எந்த படமும் விளங்கல சார் இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லோகேஷ் கனகராஜ் உட்காந்து லியோவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சூர்யா உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு, அனிருத் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. சரி, இதே தான் நிறைய படங்கள் சொல்லலாம். இப்போ விவேகம் படத்துக்கு சிறுத்தை சிவா எல்லாரும் உட்காந்து பேட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, கங்குவாக்கு, தக்லைஃப், கமலஹாசன், சிம்புலாம் வந்து பேட்டி கொடுத்தாங்க சார். அப்பயே தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்போ உட்காந்து வெளியில் பேட்டி கொடுக்குறாங்களோ அப்பயே முடிஞ்சிச்சு அந்த படத்தில். அன்றைக்கே நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு முடிச்சு போயிட்டே இருக்கலாம், ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடலாம். அந்த படத்தில் சரக்கே இல்லை அப்படின்றது இது தெள்ள தெளிவான ஒரு விஷயம். இதை வந்து பாடமாக எல்லோரும் எடுத்துங்க. இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் உட்காந்து ஊராக கூவுறது, ஊராக போகிறது, இருக்கிற எல்லா மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறது, இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த படத்தில் சரக்கே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். உண்மையும் சொல்ல போனால் ஜனநாயகம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க. இல்லை சார், அது என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு அந்த கேள்வி அடிப்படையாக கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை கேட்குறாங்க. உண்மையை சொல்ல போனால் ஜனநாயகம் திரைப்படம் வெளியே அதில் எந்த சிக்கலும் கிடையாது. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அது. இப்போ ஃபைனான்சியல் இஷ்யூ, இல்லை வந்து தேட்டர் பிடிக்கிறதுல இஷ்யூவே, இல்லை வந்து முன்ன பின்ன வாங்குறதுல இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சைடில் மட்டும்தான் பிரச்சனை தவிர அரசாங்க சைடோ அரசு சைடோ இதை பற்றி அது கண்டுக்காது. ஏன்னா அது வந்து எலெக்ஷன் டைம். அந்த டைம்லலாம் இவரெல்லாம் வந்து தொடவே மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் இவர் ஏன்னா இந்த விஷயத்தையே தமிழக அரசு கண்டுக்கல, இவரை பெருசாக எடுத்துக்கல. நீ என்ன பண்ணிட்டு பண்ணிக்க போன்னு விட்டாங்க. அதனால் இவங்க இந்த விஷயத்தையே கண்டுக்காதவங்க அவர் படத்துலேயே கையை வைக்க போகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த படம்லாம் சாலிடாக ரிலீஸ் ஆக தான் போகுது. அது ரிலீஸ் ஆகிட்டு ரிசல்ட் என்னன்றதை மக்கள் கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து இவங்க தலையிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இதில் அவங்க படத்தை நிறுத்தியாக அவர் வந்து லாபம் சம்பாதிக்க போகிறாங்க. அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். இதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது, சரிங்களா? அந்த பிரகாஷ் ராஜ் நம்ம சொல்லுவார், அறிந்தவன் படத்தில் வந்து லாரியை மடக்கிடுவார் ஒரு ஆதித்யா வந்து இன்ஸ்பெக்டரு. இல்லை நீங்கள் தான் கூப்பிட்டா வர மாட்டீங்களாமே, அதனால் நான் உங்களை வழியில் நிறுத்தினேன் அப்படின்னுவாங்க. உங்கள்கிட்ட யாரை தப்பாக சொல்லியிருக்காங்க சார், நீ எப்போ கூட்டம் நான் வரேன் அப்படின்னா, சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பார் ஒரு அங்கே ஒரு தாசில்தார் கிட்ட. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் வேலை பார்க்க. அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய வேலை இருக்கும், நம்ம வேலை பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் அவங்களும் நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவர் படத்தை ஸ்டாப் பண்ணி நிறுத்துறதுலாம் அவங்க வேலை கிடையாது. முதல்ல படம் சொன்னபடிலாம் ரிலீஸ் ஆகிடும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இவங்களுக்குள்ளே எதனா பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அந்த படம் தள்ளி போகிறதுக்கோ இல்லை டிலே ஆகுதோ இல்லை லேட் ஆகிறதோ, அதெல்லாம் இவங்களுக்குள்ள ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை இது இருந்தால் மட்டும்தான் அது நடக்க சாத்தியமே தவிர மற்றபடி வெளி உலகத்துக்கோ இந்த கரூர் சம்பவத்தாலேயோ எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. அதை மட்டும் தெரிய புரிஞ்சுங்க. இதில் அரசாங்கம் எந்த விதத்திலும் தலையிடாது இந்த விஷயங்கள்ல. விஜய் வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு, ஆனால் கையில் கொடுக்கல, அக்கௌண்ட்ல போட்டது காரணம் என்னன்னா மக்களுக்கு தெரியணும், ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கணும், எவிடன்ஸோட நான் இருக்கேன் பாருங்க அப்படின்றத காட்டியிருக்காரு. வேற எதுவும் இல்லை, நான் எவிடன்ஸோட கொடுத்துருக்கேன். ஆர்டிஜிஎஸ் பண்ணதாவது செய்தி நானும் பார்த்துட்டேன், அந்த செய்தி அஃபிஷியலாக வந்துருச்சு. அது ஆர்டிஜிஎஸ்ன்றதுனா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் சென்ட் பண்ணிடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காரு. ஏன்னா ப்ரூஃப் வேணும்ல. நம்ம சும்மா போய் கையில் காசு வழியாக கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து போகிறத விட நம்ம ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் நம்ம கரெக்டாக கணக்கு கட்டணும். எல்லாம் எலெக்ஷன் டைம் நீ 10 ரூபா மிஸ் ஆச்சுன்னா கூட உன்னை போட்டு புரிஞ்சு எடுத்துருவாங்கன்றதை அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலேயும் நம்ம நேர்மையாக இல்லை உண்மையாக இல்லைன்னா நம்ம போட்டு நம்மளை போய் ஏற்கனவே அந்த வாட்டியை வதைக்கிறாங்க நம்மளை போட்டு. இதுக்கப்புறம் நம்ம இதுவாக இல்லைன்னா நம்ம இதுவாக ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த காசை வந்து ஒரு கணக்காட்டி ஆகணும். இப்போ நீ 41 குடும்பங்களுக்கு ஏதோ காசு கொடுத்துருக்காரு. 41 × 20 லட்ச ரூபா நீங்கள் கணக்கு பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. 8 கோடி ரூபாய்க்கு ஒரு கணக்காட்டி ஆகணும். ஸோ அப்போ காட்டும்போது என்ன ஆகணும்? இவர் பிளாக்லையோ இல்லை ஒயிட்லையோ எங்கே எதுவுமே கொடுத்தாலும் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் வரும். இதுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த கட்சி மேலேயும் அந்த கட்சி உள்ள உறுப்பினர்கள் மேலேயும். எதுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லி ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு கொண்டாந்து கணக்கு வழக்கு அவர் காட்ட தான் போகிறாரு. அதனால் அவர் கொடுத்தது உண்மை தான், வாங்கினதும் உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏதோ இப்போயாச்சும் கொடுத்தாரு, சந்தோஷப்படுங்க.
அப்படி தான் நினச்சிக்க முடியும். அது என்ன அது 4 நட்சத்திரம்லாம் பார்த்து தீபாவளி அதுவும் முன்னாடி தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுறதுன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு எனது கரூர் சம்பவத்தில் யாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்கான்னு இவரே போடுறாரு. அதுக்கப்புறம் இது என்ன லாஜிக்னு ஒன்றும் புரியல. இவர் சிங்கம் சொன்ன ஒருத்தர் ஹாப்பி தீபாவளின்னு வாழ்த்துக்கள் போடுறாரு. கீழே முதல் கமெண்ட்டே போடுறாரு, உங்களால் தான் தீபாவளியை கொண்டாடக்கூடாது, நீனே ஹாப்பி தீபாவளின்னு போடுறேன்றான் முதல் கமெண்ட்டே ஒருத்தன். ஸோ இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் இந்த வத்தியை கொளுத்தி விட்டு போட்டுன்னு வச்சுக்கலாம், அது மட்டும் தீப்பெட்டி வந்து போயிட்டே எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த காட்டு தீ போல் பரவிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தை இவங்க கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அது காட்டு தீமும் பரவிட்டே இருக்குது உட்காந்துக்கிட்டு. அந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அதான் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார், இந்த ரணகாலத்தில் ஒரு குதூகலன்ட்டு, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது அந்த விஷயங்கள் எல்லாமே. இப்போ மக்களை போய் சந்திக்கிறாருன்னு சொல்றாரு, சில பேர் வானான்றாங்க, இவர் போய் சந்திப்பாரு. இல்லை சார், நியாயமாக பார்த்தா இந்த சொல்லுவாங்களா ஆண்டவன் சாட்சியாக பார்த்தா இவர் போய் சந்திக்கணும். இன்னைக்கு இல்லை, அன்றைக்கே போய் சந்திச்சிருக்கணும் மறுநாளே. இவர் இல்லாத ஊரில் உலகத்திலே இல்லாத சட்டத்திட்டத்தெல்லாம் கொண்டு வராரு. எனக்கு இது வேணும், ஹைவேஸ் வேணும், 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எவனோ வரக்கூடாது, இது வரக்கூடாது, நாட்டில் எவனோ நடக்கக்கூடாதுன்றார் அவர் உட்காந்துக்கிட்டு. எனக்கு புரியல. எனக்கு என்ன நாட்டில் எவனுமே இல்லை, இவர் என்ன பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காரா, அந்த சந்தானம் கேட்பார் படத்தில், நீ ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காரான்னு கேட்குற, நீ ஒரு நடிகன் தானே, நீ ஏன் போகிற? இப்போ இதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கி தான் போனியா? அனிதா வீட்டுக்கு போனது, ஒரு ரசிகன் இறந்து போய் வீட்டுக்கு போய் பார்த்தது, கள்ளக்குறிச்சி போனது, பர்மிஷன் வாங்கி தான் போனீங்களா? எதுக்குமே பர்மிஷன் வாங்கலையா? ஏங்க நீங்கள் மட்டும் நைட்டாக போயிட்டு இருந்தாங்க இருக்குது, எவனுக்கு தெரிய போகுது, நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாமே. ஏங்க எதுக்கு போலீஸ் இவர் தீவிரவாதியா இல்லை என்ன தேச துரோகியா? அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் ஜாமீனில் வெளியே வரதுக்கு. நீங்கள் தான் ஜெயில் கைதியில் இருக்கீங்க, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பரோவில் வெளியே பார்த்துட்டு போகிறதுக்கு. நீங்கள் இப்போயே அப்போ நீங்கள் பட்டினி பார்க்க வீட்டுக்கு போகிறீங்களே, இப்போ பனையூர், அப்போ அதுக்கு தான் பர்மிஷன் வாங்கிட்டா போகிறீங்க? நான் கேட்குறேன். இப்போ பனையூர் வீட்டுக்கும் பட்டினி பார்க்க வீட்டுக்கும் மாறி போயிட்டு வந்துருக்கீங்க, பர்மிஷன் வாங்கிட்டா போகிறீங்க. கரூர் போர்ட்டில் என்ன போலீஸ் என்ன தடை பண்ணுறாங்க உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், யாரா உங்களுக்கு தடை பண்ணுறாங்களா? சார் இதெல்லாம் இவங்களா கொடுக்குற பில்டப் சார், இவருக்கே கொடுத்துக்கிற பில்டப், இது ஒன்றும் கிடையாது. என்னைக்குமா நைட்டு கிளம்பி போகலாம் சார். சார் நீங்கள் என்ன பயணிகளோட தனி விமானத்தில் போக போகிறீங்க, சார்ட்டர் ஃப்ளைட்டு தனி விமானத்தில் தான் நீங்கள் போக போகிறீங்க. ஏன் சார் இப்போ நான் ஒன்றே கேட்குறேன், அந்த அனிதாவுடைய மரணத்துக்கு போனார்ல, அவர் வீட்டுக்கு போனார்ல, இப்போ எந்த பர்மிஷன் கேட்டு அவர் போனார்? கள்ளக்குறிச்சி விசேஷாராயம் குறிச்சி இறந்தவங்களுக்கு போய் பார்க்க போனார் ஹாஸ்பிட்டலுக்கு, எந்த பர்மிஷன் கேட்டு அவர் போனார்? நான் கேட்குறேன், போய் சொல்லுங்கள். எதுனா பர்மிஷன் கேட்டு சார் இவர் நைட்டே எப்போனாலும் போகலாம் சார். நீ எதுக்கு சொல்கிற? நீ சொல்லாமல் போயிட்டே நீ என்ன பண்ணு? நீ சொல்லாமல் கொள்ளாமல் என்ன இப்போ இந்த நாட்டில் இருக்கிறவங்க யாருமே இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகக்கூடாது என்ன சட்டங்குதா? இந்த நாட்டில் இருக்கிறவங்க யாரும் இந்த ஊர்லேருந்து தெருக்குள்ளே போகணும் சட்டங்குதா? எதுவுமே கிடையாது. யாரும் எங்கே வேணாலும் போகலாமே. இது ஜனநாயக நாடாச்சு. அது நான் உனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சட்டம் இல்லை? இவர் அம்பேத்கர் சட்டத்தை ஒரு தப்புன்னு சொல்ல வராரா? அப்போ நான் கேட்குறேன், அப்போ அவர் அப்படி தான் சொல்ல வர மாதிரி இருக்குது. இவருக்குன்னு தனி சட்டம் எழுதணும் பொழுது, நடிகர் விஜய்க்காக தனி சட்டம் தான் எழுதணும் பொழுது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு ரூல்ஸை போட்டுட்டு உட்காந்துருக்காரு இவர் உட்காந்துக்கிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இங்கே எவனாலும் போய் சந்திக்கலாம், எவனாலும் போய் மீட் பண்ணலாம், யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. சார் முதல்வரே போகிறார் சார், முதல்வர் இது கேட்டால் வராரு, பாரத பிரதமர் வராரு சார், பாரத பிரதமர் பர்மிஷன் கேட்டால் வராரு தமிழ்நாட்டுக்குள்ளே. இல்லை இப்போ ஜோ பைடன் வராரு சார் இந்தியாவுக்கு, நான் பர்மிஷன் ஏப்பா நான் இந்தியாவுக்குள்ளே வரலாமா, அங்கே ஒழுங்காக இருக்கா, எனக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டால் வராரு அவர். ஸோ சொல்கிறேன், இவங்களாம் கூட ஒரு பெரிய ஆள். நான் கேட்குறேன், நீ ஒரு சாதாரண நடிகன்பா, நீ சாதாரண நடிகன், நீ கடவுள் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க, நீ கடவுள் கிடையாது. உனக்கு கையெடுத்துக்கு சார், அந்த கடவுளே லைன் நின்று பார்த்துட்டு போகிறாங்க சார் உட்காந்துக்கிட்டு மக்கள், கடவுளே லைன் நின்று பார்த்துட்டு போகிறாங்க மக்கள். இவருக்கு என்ன பிரச்சனையா நான் கேட்குறேன்? ஒன்றும் கிடையாது சார். இதெல்லாம் இவங்களாம் தனக்கு தானே கொடுத்துக்கிற பில்டப் சார். இது எல்லாமே உட்காந்துக்கிட்டு இதை பேசினா நம்ம வன்மத்தில் பேசுகிறேன்னு சொல்லுவானுங்க உட்காந்துக்கிட்டு. இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாட்டு தாராளமாக ஒரு கார் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டே இருங்க. உங்களை யார் கேட்க போகிறாங்க? நைட் எடுத்திங்கன்னா காலைல போய் இறங்க போகிறீங்க கரூரில், இல்லை 6-7 மணி நேரத்தில் போய் காரில் போனால் 6-7 மணி நேரத்தில் போய் இறங்க போகிறீங்க, இல்லை தனி விமானத்தில் போனால் திருச்சிட்டு போய் இறங்க போகிறீங்க. நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? சொல்லலாம் போயிட்டே பார்த்துட்டு வந்துட்டே இருங்களேன். எத்தனை பேர் வீட்டுக்கு நைட்டாக போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, போய் பார்த்துட்டு வாங்க. யார் உங்களுக்கு கேட்க போகிறாங்க? தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.